நாம் உயர்த்தி ஆண்டவரை பாடுவோம். முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுமே. கைகளை தட்டி எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லி அவர் நாமத்தை ஏற்றுவோம். Thank you Lord. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் இருக்கவே சொல்லுவோம் மனதார. நன்றி நன்றி நாள்தோறும். ஓ எஸ், நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் சொல்லுவேன் எல்லாரும். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. எஸ் ஜீசஸ், நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அங்கேயும் நம்முடைய பாதுகாக்கும் தேவன் வந்து நம்மை பாதுகாக்கிறவர். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லாமல் சொல்லுவோம். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும்.
மனதார சொல்லுவோம். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ள நன்றினால நிறைந்திருக்கிறது? சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்த தேவன் நம்முடைய பாதுகாப்பின் கரத்தை என் மீது வைத்திருக்கிறார். அவர் தான் என்னை காத்து நடத்தி வந்தார்னு சொல்றவங்க நல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒருவரே நம்மை காக்கிறவராக இருக்கிறார். எப்படி பாதுகாக்கிறாராம்? பறந்து காக்கும் பட்சியை போல உங்களே என்னையும் காக்கிறார். பறந்து காக்கும் பட்சினா என்ன? ஒரு பருந்து எப்படி, பருந்தோ கழுகோ எப்படி தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக எப்படிப்பட்ட கொடூரமான மிருகம் வந்தாலும் சரி அந்த இடத்துல தான் குட்டிகளை விடாமல் அது காத்து கொள்ளுகிறது போல, எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நமக்கு நேராக வந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டு காக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அதான் சொல்லி பாடுறோம், நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். பாருங்க, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனியாக இருந்து நன்றி சொல்றது வேற, ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம நன்றி சொல்றது வேற. ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உயர்த்துறோம் பாருங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம், சந்தோஷமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தர் நாமத்தை சொல்லி நம்ம இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலனா இருக்கிறார் என்பதை எண்ணி அவரை உயர்த்துவோம். அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. நல்ல எபினேசராய் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிற எங்கள் இயேசுவை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி பாடி அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். Thank you Lord. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை. Yes Jesus.
ஆராதனை. சொல்லுவோம் ஆராதனை, 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 ஆராதனை. எங்களை காண்கிற எங்கள் தெய்வமே, நீர் எங்களை கண்டு எங்களை பாதுகாத்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. உயர்த்துவோம் முழு உள்ளத்தோடு, ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. சுகத்தோடும் பலனோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் நம்மை இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், யெகோவா ராஃபாவாய், சுகம் தருகிற நாமம் உள்ள தெய்வமாய் அவர் நம் வாழ்க்கையில இருந்திருக்கிறதை நினைத்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி அப்பா. சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, ஓ ஆராதனை, 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 உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. வெற்றி தருகிற தெய்வத்தை உயர்த்துவோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே, வெற்றி தந்தீரே, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, எல்லாரும் ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. எழுப்பி நின்று கர்த்தரை உயர்த்துவோம். சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு. Shall we worship him? Oh yes. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். நம்மை காத்து வழி நடத்தி வந்த தெய்வத்துக்கு நேராக ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவ்வளோ நிஜமானதை நாங்கள் பாடினோம் அப்பா. எபினேசராய், யெகோவா ராஃபாவாய், யெகோவா நிசியாய், எங்களை கண்ட தெய்வமாய், எல்ரோயியாய், இத்தனை நாமத்தை கொண்டு எங்களை நீர் பாதுகாத்து வந்திரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி போய் கொண்டிருந்தாலும் அந்த போகிற அந்த சூழ்நிலையில் எங்களோடு கூட வருகிறவராய் நீர் இருக்கிறேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்தி, நீர் எங்களை காத்தீர், நீர் எங்களை நடத்தினீர், நீர் எங்களை போஷித்தீர். ஆண்டவரே, எங்கள் ஆற்றல் அல்ல, எங்கள் திறமை அல்ல, எங்களுடைய செயல்பாடு அல்ல, கர்த்தரே எங்களோடு கூட நீர் இருந்து எங்களுக்காக செயல்பட்டீர், எங்களை நடத்தினீர், எங்களை போஷித்தீர், எங்களை பாதுகாத்தீர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். நம்முடைய சூழ்நிலைகளை எப்படியாய் வேணாலும் இந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவராய் இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதையும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள் என் வாழ்க்கைக்கு நேராக வந்தது, ஆனால் அந்த எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு தப்பி செல்ல வழியை உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்திருக்கிறார், அவர் என்னை போஷித்திருக்கிறார், என்னை பாதுகாத்திருக்கிறார், என்னை வழி நடத்தின தெய்வம் அவர். அவர் இல்லாத ஒரு நாளை நாம் நினைத்து பார்க்க கூட முடியாது. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததை நினைத்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். என்னுடைய ஜீவனின் பலனான கர்த்தரை, என்னுடைய ஜீவன் அவரிடத்தில் தான் இருக்கிறது, என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறது போல நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே வைக்கப்பட்டு அவர் நம்மை நினைவு கூர்ந்து அவர் என்னை நினைக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். உயிரின் ஊற்றே நீயாவாய், உளமையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே உண்மையின் வழியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நிஜமான இளைப்பாறுதல் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற தெய்வம். சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக எனது வலிமை நீர்தான் என்று ஆண்டவரை சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். எனது ஆற்றலும் நீயாவா, எனது
வலிமையும் நீயாவாய். எனது வலிமையும் எனது அரணும் நீயாவாய். எனது கோட்டையும் நீர் ஒருவரே. எனது அரணும் எங்கள் கோட்டையே. சொல்லுவோம் எல்லாரும். நீரில்லா நீரில்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா? மனுஷனை நினைக்க நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மீது நினைவாயிருக்கிறீர். நீர் எங்களை நேசிக்கிறவரா, எங்களை ஆதரிக்கிறவரா. ஆண்டவரே, 4 மாதங்களை நாங்கள் முடிக்கிறவரை எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை மீட்டதை நினைத்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எனது நினைவும் நீயாவாய். எனது மொழியும் நீயாவாய். எங்கள் மீட்பே. எனது மீட்பும் நீயாவாய். எனது உயிர்ப்பும் நீயாவாய். எனது மீட்பும் நீர் ஒருவரே. உங்க சத்தத்தை உயர்த்தி நீரில்லா இன்னும் சத்தமாய் நீரில்லா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர. ஓ thank you Jesus. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில அநேக பயங்கள் நேரிடுகிறது. பயம் இல்லாத ஒருவருமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம் இருக்கும். பல காரியங்கள், சில பயம்புறுத்துகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து திகைத்து போய் கர்த்தரை ஆராதிக்க இந்த காலை வேளையில நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை இந்த திருப்பூர் பட்டணத்திலே வைத்திருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். உங்களை போஷிப்பார். நாம் என்ன நினைக்கிறோம்? இது எப்படி ஆகும்? இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது? இப்படி மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறதே என்று யோசித்து கலங்கி நாம் துக்கித்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோட கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் நம் கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவன். ஏப்ரல் மாதம் மாத்திரம் இல்லைங்க, எத்தனை மாதங்கள் வந்தாலும் எனக்கு ஒரு தைரியம், எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னை கைவிடாத தேவன் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே வரார். என்னை ஒரு சத்ருவும் ஒரு கிரியைகளும் அசைக்க முடியாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். இப்படிப்பட்ட நடத்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்துல கூடினோம். ஆண்டவரே, நீரும் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தருடைய மகிமையை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் உணர்கிறோம். அதை நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு அதுதான் பலன்.
கர்த்தர் எங்களிடம் பேசுகிறதை நாங்கள் கேட்பதுதான் பலன். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசும். எங்களை நீ நடத்தி கொண்டு வந்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பதே உம்முடைய கிருபைதான். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அதை எல்லாவற்றையும் நினைத்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தின இந்த இடத்தில் நீர் இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து வைத்து நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தை கேட்க, உம்முடைய சொற்படி நாங்கள் நடக்க, ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.